நாளில் நாம பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்க போகிறோம். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் என்றால் யார்? ஆவியானவர்னா யாரு? ஆவியானவரே ஆவியானவரேங்கிற மாதிரி ஆவியானவர்னா யாரு? அவர் காற்றா, இல்ல அக்கினியா, அல்லது மலையா, அல்லது பனியா, ஏதோ பொருளா, அல்லது நபரா, அல்லது கடவுளா? நீங்க என்ன பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அல்லது நாம் என்ன பரிசுத்த ஆவியானவரை தெரிந்து கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் என்ன தெரிந்திருக்கிறோம்? அவர் என்ன ஏஞ்சல்ஸா, தூதனா, தூதனானவரா இருக்கிறாரா, தூதனா இருக்கிறாரா? நம்முடைய சிந்தைகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறோம்? யாராவது ஒருவர் சொல்லலாமே. மேஜிக். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேஜிக். ஏ அம்மா புதுசா இருக்கு எனக்கு. அப்படியே பரிசுத்த ஆவியானவர் மெஜிஷியன் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை குறித்து முதலாவதாக நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி பார்த்து பரிசுத்த ஆவியானவர் யார், பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். பெரும்பாலும் பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே சொல்றோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான அந்த நல்ல தெளிவு இன்றைக்கு திருச்சபைகளிலே கிடையாது. இன்றைய திருச்சபைகளே பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு தெளிவு கிடையாது. ஆகையால் முதலாவதாக இறைவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கான கிருபைகளை தருவார். ஆண்டவர் நோக்கி பார்த்து நிற்கலாம். அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல அருமையான நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் நாம் நிற்பதற்கு ஆண்டவராக தேவன் கிருபை செய்வதற்காக நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து கற்றுக்கொள்ள நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக நன்றி. ஏசப்பா, நாளிலே நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளினுடைய ஆராதனையுடைய பகுதிகள், இந்த எக்ஸாமினுடைய பகுதிகள், உங்களை வர தடைப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் சரியான நேரத்தில் கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தி உண்மை சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்கவும் உங்களுடைய சமூகத்தில் வளர்ச்சி அடையக்கூடியதான பகுதிகளை கத்த தந்தரும், படைத்த காணிக்கைகளை கத்த அங்கீகரித்தரும், ஆசீர்வதித்தரும், அவருடைய தேவைகளை நேர்த்தியும் பூர்த்தியும் கத்த செய்து கொடுத்தரும். இந்த ஊழியத்திற்காக பிரயாசப்படுகிற, தோல் கொடுக்கிற, ஓய்வு வருகிற அனைத்து மக்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாங்குகிற எல்லா மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அதனால அந்த பைபிள் காலேஜுக்காக எங்களுக்காக உதவி செய்த அன்பு சகோதரர் ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளும், ஆசீர்வதித்து நடக்கும். ஆண்டவரே, அதனால இந்த ஊழிய பாதையில எங்களுக்கு அநேக ஆண்டவரே பக்கத்துல தூரத்துல ஆண்டவரே கர்த்தாவே இப்படி ஆகணும் ஐயா, ஆண்டவரே ஆலோசனை சொல்லுகிற மக்கள், ஜெபிக்கக்கூடிய மக்கள், ஆண்டவரே தாங்கக்கூடிய மக்கள் அனைவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஐயா, அதுல ஆண்டவரே கர்த்தாவே ₹1 இருந்தாலும், ஆண்டவரே ₹10 இருந்தாலும், ₹1000 இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை செய்யக்கூடியதான எல்லா நல் மனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்தரும், பெரிய காரியங்களை செய்யும் உடைய கிருபை நாளைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை வந்திருக்கிற எல்லாரையும் உடைய சிறையுடைய நிழலுக்கு தருகிறோம். ஆசீர்வாதத்தை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம ஆதியாகமத்தினுடைய புத்தகம் முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே முதலாவதாக ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த தேவன் என்கிற வார்த்தைக்கு அடுத்த பகுதியாய் வரக்கூடியதான வார்த்தை பரிசுத்த ஆவியானவர். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஆவியானவர் என்றால் யார்? இந்த ஆவியானவர் என்றால் இவருடைய ஆவியானவரை எப்படி நாம் தெரிந்திருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு கண்ணோட்டம். ஒரு ஊர்ல ஊழியம் நடந்துட்டு இருந்துச்சு. ஊழியம் நடந்துட்டு இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்க பேசணும். அன்னைக்கு செய்தி வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான செய்தி.
பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசணும் அப்படிங்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரை புறாவை போல நான் சொல்லுவேன், நீ பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார், பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார் என்று நான் சொல்லுகிற பொழுது அங்கிருந்ததான அந்த கோயில் பிள்ளையை பார்த்து சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் 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 என்று சொல்லி நான் சொல்லுகிற பொழுது புறாவை விட்டோம் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது வேற ஒரு பாஷையில. இவங்களுக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், சாமியாருக்கும் பிரசங்கியாளருக்கும் அந்த கோயில் பிள்ளைக்கு தான் தெரியும், இவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். பாக்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க பேசுற லாங்குவேஜ் இவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன சொல்லலாம், சரி சாமியார் அந்த பிரசங்கியாளர் பிரசங்கம் பண்ணி கொண்டு தாராம், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் வருகிறார் வருகிறார், அந்த உற்சாகமாக அந்த பீக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உச்சகட்டமானது பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் அப்படின்னு. இவரு பிடிச்சி வச்சிருந்த புறா பறந்து போச்சு, பிடிச்சி வச்சிருந்த புறா காணாம போச்சு, பறந்து போச்சு. இவரு பார்த்தாரு புறாவை காண, எங்கடா புறாவை போய் பிடிக்கிறது, அங்க இருந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்துட்டு ஐயா போடவே அப்படின்ட்டு அவருக்கு அவங்க இங்க இருந்து அவங்க கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. அவரு ஐயா ஐயா சொல்லுங்க என்னையா அப்படின்னா, ஐயா புறா போயிருச்சு, காக்கா இருக்குது, காக்கா விடுட்டா அப்படின்னு இருக்காரு. ஆனாப்பா நீங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த எதுக்கெல்லாம் ஒப்புமையா இருக்குங்கிறதுக்கு தெரியாத போயிட்டு புறாவை விடுறதுக்கு காக்காய் விடட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்டாரா. சொல்லிட்டு காக்காய் விட்டா வேற மாதிரி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பிரசங்கமே கட்டாயி போயிட்டான். அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு புறாவை போலவோ அல்லது காற்றை போலவோ ஒருவேளை அதற்கான அடையாளமாக சொல்லப்பட்டிருந்தாலும் உருவகைப்படுத்தி சொல்லி இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் காற்று அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி அல்ல, பரிசுத்த ஆவியானவர் புறா அல்ல, பரிசுத்த ஆவியானவர் இப்படி மலை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தென்றல் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்பவருடைய அந்த செயல்பாடுகள், அவருடைய தன்மைகள், அவருடைய அந்த தன்மைகள் வேணால் வேண்டலாமே தவிர அதுதான் பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்ல முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்றால் யார், ஆவியானவர் என்பவர் யார் என்பதை முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் யார், இந்த ஆவியானவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூலை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்றால், யோவான் எழுதின நற்செய்தி நூல் அங்கே 4ஆம் அதிகாரம், John 4 chapter 24 first part நம்ம வாசிப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். போதும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். God is spirit ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் ஆவியாய் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் யார் என்றால் ஆவியானவர் தேவன் அல்லது கடவுள் என்பதை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் கடவுள், ஆவியானவர் யார் என்றால் கடவுள். அவர் புறா அல்ல, ஏதோ நம்முடைய கற்பனையினுடைய பகுதியாக நினைக்கக்கூடிய பகுதிகள் அல்ல. ஆவியானவர் யார் என்றால் அவர் தேவன், முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம், ஆவியானவர் யார் என்று கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? ஆவியானவர் யார் என்றால் நம்ம என்ன சொல்லணும்? ஆவியானவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் யாரு? ஆவியானவர் யார்? God. ஆவியானவர் யாரு? கடவுள். ஆவியானவர் தேவன். அந்த புள்ள சொல்லுது, பாடல்களுக்கு வெளிப்படுத்தினபடினால் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா பெரியவர்களுக்கு தெரியல, பாடல்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகையால் தேவன் ஆவியானவர் யார் என்று சொன்னால் தேவனாய் இருக்கிறார். அப்ப இந்த ஆவியானவருடைய இன்னைக்கு ஆவியானவர் சிறுமைப்படுத்தி பார்க்கக்கூடியதான பகுதிகள் அநேகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் குறித்து பார்க்கணும்னா சிறுமைப்படுத்தி பார்க்கறது நிறைய ஆயிடுச்சு. இப்போ திருச்சபைகள்ல சில பகுதிகளை கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல அவரை சிறுமைப்படுத்தி பார்க்கறதுக்கு எல்லா கூட்டங்களும் டம் அடிக்க டம்மு 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 டம்முன்னா அந்த டம்மு டம்முன்னு அடிக்கிறதுல எல்லாரும் குதிக்க ஆரம்பிச்சு, ஏன் அம்மா குதிக்க ஆரம்பிச்சு, மிதிக்க ஆரம்பிச்சு, நசுக்க ஆரம்பிச்சு, பிசுக்க ஆரம்பிச்சு, வைகுட்ட வச்சு ஒரே ஓட்டமா இருக்குது. இன்னைக்கு பயங்கரமா இருக்குது பார்த்தான்னு சொல்றேன். அதனால அவர்களை நான் மறுக்கவில்லை.
ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஆனால் நிறைய இன்னைக்கு என்ன இருக்குன்னா, அப்படி பார்த்தேன்னு சொன்னா பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஆட்டம் பாட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறமே பார்த்தேன்னு சொன்னா பிரச்சனையா இருக்குது. அது முடிஞ்ச போடுற பகுதிகள், போடுற சத்தம், போடுற ஆட்பொறிப்பு, போடுற எல்லா பகுதிகளும் ஓகே. ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா அதே பிரச்சனையாவே இருக்கு. ஆனால் ஆவியானவர் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவர் அல்ல. ஹோலி ஸ்பிரிட் கலகத்திற்கு காரணர் அல்ல. தேவன் ஆவியாயிருக்கிறார். தேவன் ஆவியாயிருக்கிறது மட்டுமில்லாமல் அவர் கலகத்திற்கு காரணர் அல்ல. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் என்பது இன்னைக்கு திருச்சபைகள் ஆவியானவருடைய செயல்களை குறித்து எல்லாரும் பாட்டு பாடுவோம், எல்லாம் அடிச்சு கடைசியில எல்லாரும் அந்நிய பாஷை பேசியே ஆக வேண்டும். எல்லாம் நாக்க லூசா விடுங்க. இல்ல நாக்கை யார் டைட்டா பிடிக்கிறது? சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அந்நிய பாஷை என்று சொல்லி மக்களுக்குள்ளாக இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது இன்னைக்கு என்னன்னா வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் அந்நிய பாஷை இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்நிய பாஷை இருக்கிறது. அந்நிய பாஷைக்கு நான் எதிராளி அல்ல. அந்நிய பாஷைக்கு நான் வேற்று மனிதன் அல்ல. அந்நிய பாஷை உண்டு என்று நான் வேதத்திலே நம்புகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆனால் நானும் கடவுளுடைய ஆவியினால் அந்த வார்த்தைகளை பேசுகிறது, கடவுள் கொடுத்த கிருபையினால் பேசுகிறது உண்மை. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஏதோ கற்றுக் கொடுக்கிறது அல்ல, மனிதன் கற்றுக் கொடுக்கிறது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியதான அது ஒரு வரமாய் இருக்கிறது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரை தயவு செய்து திருச்சபைகள் சிறுமைப்படுத்தாமல் இருக்குமானால் அது மிகுந்த மக்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான சில காரியங்களை நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். இன்னைக்கு இதுதான் இந்த காரியங்கள் என்று சொல்லி நாம் விடக் கூடாது. ஒரு முறை என்னிடத்துல ஒரு தங்கச்சி ஒரு கேள்வி கேட்டா. அங்க போய் ஒரு கூட்டத்துல கலந்துருக்கா. அந்த கூட்டத்துல கலந்து கொண்டதையும் அவ பரிசுத்தாவின் எல்லாரும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுட்டாங்க, எனக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் ஏக்கத்தோடு கூட சொன்னார். அப்ப நான் சொன்னேன், ஏன் உனக்கு பரிசுத்தாவின் கிடைக்கணும்? ஏன் உனக்கு பரிசுத்தாவின் கிடைக்கணும்? பரிசுத்தாவின் வேணும்னு சொல்ற இல்லையா, உனக்கு ஏன் பரிசுத்தாவின் வேணும் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொன்ன வார்த்தை, எல்லாரும் போல நானும் அந்நிய பாஷை பேசணும், எல்லாரும் போல நான் பேசணும், அதுக்குதான் எனக்கு அந்நிய பாஷை. எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு. இது சரியல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு அந்நிய பாஷை பேசுவதற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டவர் அல்ல. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் வெறும் அந்நிய பாஷைக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கங்கள் இருக்கிறது. ஏன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய செயல்கள் என்ன? ஒரு பரிசுத்த ஆவியினுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லது திருச்சபையினுடைய வாழ்க்கையில் தேசத்திற்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த செயல்பாடுகள் இருப்பதை குறித்து வேதாகமம் கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் வாரத்தினுடைய மாசத்தினுடைய 2வது வாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்புல பேசலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள். அதனால் முதல் வாரம் வாக்குத்தத்தம், 2வது வாரம் பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடுகளை குறித்து பேசலாம் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கடவுள் கிருபை செய்தால் 2வது வாரம் பரிசுத்த ஆவியினுடைய குறித்ததான தெளிவான சத்தியங்களை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பரிசுத்த ஆவி தேவன் என்றால் யார் என்று பார்ப்போம். பரிசுத்த ஆவியினுடைய செயல்கள் என்ன? ஏன் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்லது தேசத்திற்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் தேவை? அல்லது அவருடைய செயல்பாடுகள் என்ன? அவருடைய சேவை என்ன? தேவனாய் இருக்கிறவர் இன்றைய காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம். யோவான் John 14:26. John 14:16-21 4 வசனம் 26ஆம் வசனத்தை நாம் யாராவது ஒரு வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். இங்கே தேற்றரவாளன் என்று சொல்லி தமிழ் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பாலன் என்று சொல்ல அந்த வார்த்தை ஆங்கிலத்துல helper என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. Once again English. And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever. இன்னொரு மொழிபெயர்ப்புல And I will pray the Father, and he will give you another helper that may guide you forever. Helper. helper. அத கமாட்டர் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேற்றரவாளன். இதுல
இன்னொரு மொழிபெயர்ப்புல கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் பார்க்கிற பொழுது ஹெல்பர், ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வேலை அல்லது இந்த கடவுளுடைய வேலை மக்களுக்கு உதவி செய்ய இருக்கிறாராம். ஆவியுடைய வேலை என்னவென்று சொன்னால் அவர் உதவி தேவன், உதவி செய்கிறதான ஆண்டவர். பரிசுத்த என்றால் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்பதை காணலாம். 26ஆம் வசனமும் அதைத்தான் சொல்லுது. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலயும் இரண்டாவது வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஹெல்பர் அல்லது கம்ஃபர்டர். ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உதவியாளர். நமக்கு அவர் உதவி செய்யக்கூடிய இருக்கிறார். 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கிற பொழுது அங்கே 7ஆம் இப்படி சொல்லுகிறதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர. ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். Nevertheless, I tell you the truth. It is to your advantage that go away. For if I do not go away, the helper will not come to you. Come to you. Helper come not to. அவர் உங்களிடத்துல வரார். உதவி செய்கிறவர் உங்களிடத்துல வரார். இயேசு போனதுக்கு அப்புறம் உதவி செய்வதற்காய் இறங்கி வந்தவர்தான் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருடைய அங்க மகத்தான காரியம் அல்லது சேவை என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரு கூட பகுதிகளில் அவர் தேவதான் இல்லை என்று சொல்லவில்லை. திருத்துவத்தில் மறைக்காதது மறுக்க முடியாததுமாய் இருக்கக்கூடியதான ட்ரினிட்டி. அந்த உண்மையை நாம் புரிந்து விடுதல் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில ஒருவராக இருக்கிறார்கள் என்று நாம் தாமத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக நான் இப்பொழுது பார்க்கக்கூடியதான ஒரு காரியத்தை இங்கு நாம் பார்க்கிற பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு அல்லது பூமியில அந்த நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒருவர் தேவை. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எதற்கு வருகிறார் என்றால் உதவி செய்ய வருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லையா சொல்லாமா? கேட்க விட்டாரு சொல்றதுக்கு முரளியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. இது பிச்சைன்னு அர்த்தம். ₹1 கொடுக்க அப்படி கேட்கிறாங்க. ஐயே ₹1 கொடுக்க அப்படிங்கிற மாதிரி கடவுளை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த சந்தோஷம் உள்ளத்துல காணப்பட வேண்டும். அதனால கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கல்யாண வீட்டுக்கு போறபோது சிலருக்கு சந்தோஷம் இருக்கும். காது குத்து வீட்டுக்கு போறபோது சிலருக்கு சந்தோஷம் உண்டா இருக்கும். சர்ச்சைக்கு போறதுனால மட்டும்தான் சிலருக்கு சந்தோஷமே இருக்காது. அதனால சந்தோஷம் எங்க இருக்கணும்னா அங்க காட்டிலும் இங்க அதிகமா சந்தோஷம் இருக்க வேண்டும். என்றால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று சொல்லும் பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், நான் ஹாப்பியா இருந்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஹெல்பர். இவர் என்ன உதவி செய்ய வருகிறார், இவர் என்ன உதவி செய்கிறார் என்பதை குறித்து நான் பார்க்க போகிறோம். என்ன உதவி செய்ய? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Romans chapter 8 36 verse. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். யாருக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே ஆங்கிலத்தை சொல்லப்படாத வார்த்தையை வாசிக்கலாம். Likewise, the Spirit also helps in our weakness, for we do not know that we should take. For us, but the Spirit Himself makes intercession for us with groanings which cannot be uttered. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஹெல்ப்லெஸ் அல்லது வீக்னஸ் ஆன நேரத்துல அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவரார். நம்ம எதுல வீக்னஸ் ஆயிருக்கிறோம், எப்ப வீக்னஸ் ஆயிருக்கிறோம், எந்த சூழ்நிலை வீக்னஸ் ஆயிருக்கிறோங்கிறத நமக்கு தெரியாது. நம்ம எதுல வீக்னஸா இருக்கோம் நம்ம நினைக்கிறது பிசிக்கலா தான் பார்ப்போம். நம்ம பார்க்க ரொம்ப வீக்னஸா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கிறோம். அதனால இந்த பலவீனமா இருக்கக்கூடியதான பகுதிகளில் மட்டுமல்ல, இந்த சரீர பிரகாரமான பலவீனம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலவீனங்கள் என்று சொல்லி ஒன்று உண்டு. ஆவிக்குரிய பலவீனங்களான பகுதிகளிலும் கூட நாம இப்படி வாழ்கிற பொழுது தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இல்லையா சொல்லாமா? அவருடைய நாமத்திற்கு மகிமையாகும். ஒரு முறை சிம்சோனை பிடித்து விட்டார்கள். சிம்சோனை பிடித்து அந்த இடத்துல
அவருடைய கடலை இரண்டையும் பிடுங்கி அவருடைய கைகளை கொண்டு போய் கட்டிவிட்டார்கள். அந்த சங்கிலிகளால் கட்டி அவமானப்படுத்திருக்கிற பொழுது அந்த அவமானத்தின் மத்தியில அவன் கண்களை இழந்தவனாய், அவருடைய சரீரத்துல அந்த பலனை இழந்தவனாய் அங்கே அப்படி கதை கொண்டு நிற்கிறான். அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஒரு காரியத்தை செய்கிறான். ஆண்டவே, என்னை நினைத்தருளும், சிறந்த காரியங்களை எல்லாம் பார்த்திருக்கு, என்னுடைய பலவீனத்தினால் நான் இதை செய்து விட்டேன், அன்னைக்கு தொடக்கூடாது என்று சொல்ல காரியங்களை நான் தொட்டு விட்டேன், மறைத்ததை தொடாது. நசைய இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மூன்று காரியங்களை செய்யக்கூடாது. ஒன்று, அவர்கள் சவரன் கத்திய அல்லது தாடியிலே படக்கூடாது. இரண்டாவதாக செத்ததை தொடக்கூடாது. மூன்றாவதாக திராட்சை ரசத்தை பருகக்கூடாது. இது மூன்று காரியங்களும் ஒரு நசரையை விருதக்கூடிய ஒரு காரியமாகிறது. அது ஒரு விதம் என்ன? இந்த மூன்று காரியங்கள், ஒன்று கத்தி தலையில் படக்கூடாது, இரண்டாவதாக அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மூன்றாவதாக செத்ததை தொடக்கூடாது. மூன்று காரியங்களையுமே சிம்சோன் செய்துட்டார். இந்த மூன்று காரியங்களும் செய்யப்பட்டது இல்லாமல் அவர் தேசியின் இடத்துல உறவு வைத்திருந்தார். இந்த தவறான பழக்க வழக்கத்தில் இருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு விலகி போய்விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் விலகி போய்விட்டார். அதனால பெலிஸ்தியர்கள் அவரை வந்து பிடித்தார்கள், அவருடைய கண்களை குருடாக்கினார்கள், அவருடைய கைகளுக்கு விலங்கு போட்டார்கள், அவரை அடிமைப்படுத்தினார்கள். சொல்றது அது போய் மாவரைத்தான். இன்னைக்கு ஓட்டர் கடையில பில்லு கட்டாமல் மாவரைக்கிறதுக்கான காரணங்களை போடுறாங்க. அது இன்னைக்கு கிரைண்டர் எல்லாம் வந்துச்சு. ஆனா அந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவர் அவரை விட்டு எடுபட்டதுனால கேவப்படுத்தக்கூடியதான, சிறுமைப்படுத்தக்கூடியதான ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் சிறுமைப்பட்டவர்கள். உங்களை சிறுமைப்படுத்துவதற்கு கடவுளுடைய ஆவியானவர் ஒரு காலம் விட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தா டேஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தா எந்த இடத்துலயும் நீங்க சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க. உங்க எந்த இடத்துலயும் மேம்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். ஆள் முன்னாலே சிறுமைப்படுத்த விட மாட்டார். அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் கர்த்தரை மேன்மைப்படுத்துவாரே தவிர சிறுமைப்படுத்த அல்ல. சிறுமைப்படுத்துகிறதுக்கு அல்ல. அங்க சிறுமைப்படுத்தி பார்க்க முடியாது. ஒருவேளை பரிசுத்த நாம சிறுமைப்படுத்தி பார்க்க கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் அங்க இங்க அவனுக்குள்ளாக இருந்த பலத்தையும் அவனுக்குள்ளாக இருந்த காரியங்களை குறித்து அவன் நினைத்தான், நான் ஒரு பெரிய பலசாலி என்று. ஆவியானவர் அந்த சவரன் கத்தி பட்ட உடனே ஆவியானவர் அவரை விட்டு விலகின உடனே அவர் சாதாரண மனிதனை போல் ஆகிவிட்டான். ஆனால் ஒரு காரியத்தை செய்தான், ஒரு காரியத்தை வந்துவிடவில்லை. சொன்னான், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், இன்னொரு விஷயம் என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளும். ஜட்ஜ்மெண்ட் புக்ல பார்த்து சொன்னா, புக் ஆஃப் ஜட்ஜ் என்கிற அந்த புத்தகத்துல 16ஆம் அதிகாரத்துடைய பகுதிகளை நீங்க திருப்பிக் கொள்கிறோம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை ஒரு விஷயம் நினைத்தருளும் ஆண்டவரே, அந்த ஒரு விஷயம் நினைத்தருளும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி அவன் ஜெபிக்குவதற்கு உதவி செய்தவர் தூய ஆவியானவராய் இருக்கிறார். ஜெபிப்பதற்கு தூண்டக்கூடியவர், ஒரு மனிதனை ஜெபத்திற்கு தூண்டக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரத்தினுடைய பலவீனங்களை வீக்னஸ்களை அறிந்திருக்கக்கூடியதான ஆண்டவர், நம்முடைய பலவீனங்களை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆனால் அந்த பலவீனங்களில் இருந்து நம்ம ஜெபிக்க பண்ணுகிறார். எதற்கு அந்த பலவீனங்களில் இருந்து ஜெபிக்க பண்ணுகிறார் என்று சொன்னால், பலவீனங்களில் இருப்பதற்கல்ல, பலவீனங்களில் இருந்து மேற்கொள்வதற்காக. ஒளியா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் எதற்கு இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், பலவீனத்திலே நான் பலவீனமா இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதற்கல்ல, இந்த பலவீனத்திலிருந்து பலன் கொள்ளுவதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு தான் அவர் உதவி செய்யக்கூடியவராக. பலவீன நல்ல ஒரு பாடல் இருக்கிறது, பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானான் தேவனான், பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் தேவன் சொன்னான், பலவானான் தேவன் சொன்னான். பலவீன நல்ல தேவர்களாய் ஆண்டவர் மாற்றக்கூடியவர். எத்தனை பலவீனமா இருக்கிறவங்க, ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அந்த பகுதிகளில் பார்த்தோம்னு சொன்னா வீக்னஸா இருக்கிற பொழுது, ஒருவேளை வீக்னஸா இருக்கும், ஒருவேளை தேடுகிறதுக்கு வீக்னஸ், ஒருவேளை தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்ம எல்லாமே வீக்னஸ்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு நம்ம வீக்னஸான பகுதிகளை நான் ஒரு சில கால் சொல்றேன். நம்ம நேரங்கள் நம்ம வீக்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்முடைய சிறுத்தை நம்ம வீக்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிரச்சனையில, இந்த பலவீனத்துல எப்படி மேற்கொள்ள வேண்டும், இந்த பலவீனத்தில் எப்படி நீ மேற்கொண்டு நீ நடந்து போக வேண்டும் என்கிறதான பாதைகளை அல்லது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். சொல்லுவோம். அன்றுடன் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன சம்பவத்தை நான் வேதாகமத்தில் காமிக்க ஆசைப்படுகிறேன். எப்படி கூட சேர்ந்தீங்கள்.
வேதாகமத்தில் பல காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும், பல சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கே சின்ன காரியங்களை சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு நான் கடந்து செல்கிறேன். இங்கே யோசேப்பினுடைய சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே யோசேப்பினுடைய சம்பவத்தான காரியங்களையும் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் தன்னுடைய பலவீனங்களில் அவர் சிறைப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய மைண்ட், அவருடைய புத்தி, சிந்தைகள் எல்லாமே சிறைப்பட்டதான ஒரு நிலைக்குள்ளாய் காணப்படுகிறது. ஆனால் அவருக்குள்ளாக இருந்த ஆவியானவர் அவர் சிறுமைப்பட்டவராக அல்லது அந்த இடத்துல அப்படியே மங்க பண்ணல. அவர் சொல்லுகிற காரியங்களை அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது, பஞ்சம் வரக்கூடியதான ஒரு காரியங்கள். அந்த இடத்துல அவர் தன்னை பலவீனப்படுத்தவில்லை, தன்னை பலவீனத்துக்குள்ளாக அவர் காட்டல. ஐயோ நான் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேனே, ஐயோ நான் இந்த சிறைச்சாலையில் தானே வாழ்றேன், அதனால என்னால இதெல்லாம் சொல்ல முடியாது என்று சொல்லவில்லை. சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அங்கே யோசேப்பு சொல்லுகிறார், கர்த்தருடைய காரியங்கள் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லி. அதற்கு அங்கிருந்துதான் ராஜா சொல்லுகிறார், பார்வோன் சொல்லுகிறார், இவருக்குள்ளாக விசேஷித்த ஆவி உண்டாயிருக்கிறதை நான் காண்கிறேன். இவருக்குள்ள என்ன ஆவி இருக்குது? விசேஷித்த ஆவி, ஞானம், விவேகமுள்ள ஆவி இவருக்குள்ளாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுக்குள்ளாக ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த ஆவியானவருடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியும், அவருடைய செயல்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். Once again, Romans 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவின்னு படிக்க கூடாது. ஆவியானவர் அவருக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான பதம் எதை இருக்கிறது சொன்னால் அங்கே he அப்படின்னா அவர் என்கிறதான பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆழ்த்தத்துவம் உள்ளவர், ஆழ்த்தத்துவம் உடையவராக இருக்கிறார். அதனால அந்தபடியே நம்முடைய பலவீனங்களில் வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வாசிப்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று, நாம் ஏற்றபடி நம்ம என்னத்தை வேண்டிக் கொள்ளணும்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல உட்கார்ந்தானே எதுக்கு ஏன் ஜோம் பண்றாங்க, எதுக்கு ஜோம் பண்றாங்க ஒண்ணுமே புரியாது. வாழில தலை இருக்காது, பாட்டுக்கு ஜோம் பண்றாங்க. சில நேரத்துல உட்கார்ந்தாங்கன்னா அந்த ஜோம் பண்றது சில நேரத்துல வாட்சியும் வேற கண்ணுக்கு முன்னால இருக்கும். உட்கார்ந்து சோத்திரம் 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 இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகலையா, சோத்திரம் 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 ரொம்ப நேரம் ஜோம் பண்ண மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? இருக்குது. ஆனா சும்மா பேசுறது கொடுங்க, மணி கணக்கா, நாள் கணக்கா, நேர கணக்கா, மாச கணக்கா, வருட கணக்கா, அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆனா ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா போதும். அப்படியே ஜபம் பண்ணுவோம்னு ஆரம்பிச்சா போதும். சாட்களுக்கு அப்படியே சத்தம் குறையும் பாருங்க. நல்லா சத்தமா பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப அந்த லவுட் வாய்ஸா இருக்கும், சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சத்தமோடு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது இப்ப அவ்வளவு 3வது சத்தத்துக்கு ஆளே இருக்காது. 3வது வாரத்துக்கு போயிருவாங்க. அப்புறம் ஜபம் பண்ணலாம்னு சொன்னா மணிக்கணக்காக பரிசுத்தமான நமக்குள்ள இருக்கிற பொழுது நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். எப்படி பலவீனங்களை உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள என்னென்றதை நாம் அறியாது இருக்கிற பொழுது நமக்காக அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் பலவீனமா இருக்கிறது மட்டுமல்ல, அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சு, அந்த பிரீத் சொல்றோம் இல்லையா, அந்த என்ன சொல்றது, அதுக்கு டீப் பிரீத், பெருமூச்சோடு கூட என்னுடைய ஜனம், என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளை, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலதான் முதலாவதாக அக்கறை உள்ளவராக இருக்க, உங்களுக்கு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது திருச்சபைக்கு ஆண்டவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். திருச்சபையினுடைய சூழல்களுக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிகளுக்காக, திருச்சபையினுடைய மேன்மைகளுக்காக தேவசூத்திர உட்கார்ந்து மணிக்கணக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ண, எந்த காரியத்துல முக்கியமான காரியம் எந்த ஆரம்பிக்கிறதோ, எந்த மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு வளர்ச்சி இருக்கும். பரிசுத்தாவிக்குள்ளாக ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயம் வளர்ச்சி இருக்கும். பரிசுத்தாவிக்குள்ளாக ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வளர்ச்சி இருக்கும்.
சும்மா நேரப்போக்குக்காக ஜெபிக்கிற ஆட்களை விட்டுருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக உண்மையாக யாரோ பார்த்து யாரோ கேட்கணும். சில பேர் ஜெபம்லாம் இப்படிதான் இருக்கு, யாராவது பார்க்கணும் யாராவது கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. அப்படி இல்லை. என்னுடைய ஜெபத்தை கர்த்தருடைய ஆவியானவர், என்னை ஜெபத்தில் நடத்துகிறவர் ஆவியானவர், என்னை ஜெபத்துல நடத்தக்கூடியவர் ஆவியானவராக இருக்கிறார். ஆகையினால அந்த ஜெபத்துல நான் கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் இருக்கிறது. அதனால் ஆவியானவரே உங்களுடைய அந்த பலத்தை எனக்கு கொடுங்கப்பா, நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு சொல்லிக் கொடுக்க. முதலாவதாக நமக்காக அவர் பெருமூச்சு விடுகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய தேசத்திற்காக அவருடைய பெருமூச்சு விடுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது நம்முடைய திருச்சபைக்காகவும் ஆண்டவர் பெருமூச்சு விடுகிறவர், ஆவியானவர் பெருமூச்சு விடுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேண்டிக் கொள்வதற்காக, மக்கள் ஜெபிப்பதற்காக, மக்கள் ஆர்வத்தோடு கூட இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில எத்தனையோ வகையான எத்தனையோ இடங்கள் துண்டி போய்விட்டது, எத்தனையோ கிராமங்கள் அங்கு துண்டிக்கப்பட்டு விட்டது. அங்கே சொல்லலான சில செய்திகளை நான் கேள்விப்பட்ட பொழுது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். ஆனால் அதற்கான காரியங்களை ஆவியானவர் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கக்கூடியவராக இருக்காங்க. இருக்கக்கூடிய அந்த மக்கள் அங்க ஜோம் பண்ணிட்டு பேப்பர் பார்த்தோன்னா சம்பவங்கள் ஈக்குவலா இருக்கும். சொல்லப்பட்டதான செய்திகள் எல்லாம் முந்தானத்துக்கு நான் அந்த காரியங்களுக்கு உணவு தண்ணீர் தட்டுப்பாடு, அங்கே உணவு இல்ல தண்ணீராலதான் அழியப்பட்டது. ஆனால் தண்ணீர் மாசுபட்ட தண்ணீரா இருக்கு, குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சொல்லி ஜோம் பேப்பர் அடுத்த பேப்பர் பார்க்கிறோம். அடுத்த நாள் பேப்பர் நியூஸ்ல இந்த 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மக்கள் தேவையாகிறது சொல்லி தேவனுடைய பிள்ளைகளை நாம என்னதென்று நம்ம தெரியாது இருக்கிற பொழுது நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவர் ஆவியானவராய் எப்படி ஜெபம் பண்ணணும் நமக்கு, ஆனால் இப்படித்தான் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய். கோத்தகில இருந்த பொழுது ஒரு சின்ன சம்பவம் இப்படி ஞாபகம் வருது. ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது அதாவது தமிழகத்துல சில பகுதிகளில் வேற ஒரு பகுதிக்கு சொன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அங்கே காரியங்களை நான் பார்த்தோம். இப்போ அந்த காரியங்கள் சொன்ன பொழுது அந்த பகுதிகளில் சூசைட் ஸ்பிரிட், தற்கொலையினுடைய ஆவி அதிகமாக இருக்கிறது. பர்டிகுலர்லி திருப்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தற்கொலையின் தற்கொலையினுடைய ஆவி அதிகமாக இருக்கிறது சொல்லி நாங்கள் ஜோம் பண்ணோம். செய்திகளை பார்த்தா அந்த செய்தியில பார்க்கிற பொழுது நியூஸ்ல பார்த்தோம்னு சொன்னா அநேகமான பேர்கள் தற்கொலையில மரித்தார்கள் என்று சொல்லி அந்த நாட்டில் பார்க்க முடிந்தது. நம்ம கற்றுக் கொடுக்கிறவர், நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர் ஆவியானவராக இருக்கிறார். அதனால நமக்கு பெருமைக்காக அல்ல, நாம வளர்வதற்காக அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை நாம் இரண்டாவது பார்க்க போகிறோம். இரண்டாவது பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய வேலை அதாவது பரிசுத்த ஆவியானுடைய சேவை நமக்கு எதற்கு என்று சொன்ன முதல்ல எதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியான தேவை? உதவி செய்வதற்கு, ஹெல்பர், நமக்கு உதவி செய்வதற்கு. எதுல உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார்? நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனம் நம்ம எல்லாத்துக்குமே பலவீனங்களுக்கான காரியங்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்துல கர்த்தர் பலன் கொடுத்து விட்டார், ஆண்டவருடைய பலன் எனக்குள்ளாக இருக்கிறது சொல்லி நம்ம சில பேர் என்ன பண்றோம், சில நேரத்துல சொல்லுகிற பொழுது ஒரு முறை ஒருத்தர் பேசிட்டு ஐ ஆம் காட் சர்வன்ட் இருந்துட்டு போ அவன் சொன்னா, அவன் செஞ்சது தப்பு. அவர்கிட்ட போய் நான் கேட்கிறேன், ஏயா இப்படி நீங்க இப்படி பேசலாமா, இப்படி செய்யலாமா அப்படின்னா, ஐ அம் காட் சர்வன்ட் இருந்துட்டு போ. நீ காட் சர்வன்ட், அப்ப நான் யாரு? நீ காட் சர்வன்ட், நான் யாரு? இதுக்கு இன்னைக்கு என்னன்னா, அவங்களை தங்களை என்னமோ பெருசு, எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான், அதுல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. நீ 10 வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சிருக்க, 10 வருஷத்துக்கு பின்னால தெரிஞ்சிருக்க, எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், எல்லாருமே கர்த்தருடைய ஜனங்கள் தான். யாருமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று கர்த்தருடைய பார்வையில யாருமே இல்லை. நான் புரிந்து கொள்ள அவன் சொன்னாரு, காட் சர்வன்ட் இருந்துட்டு போ. அப்ப கேள்வி கேட்க கூடாதுங்கய்யா. அப்படி அல்ல. சில பேர் நினைக்கிறோம் நான் பலசாலி, நான் ஜெபிக்கிறேன், இல்லையா. தவறு என்றால் அது என்னங்கிறது சொல்லிக் கொடு, அதுதான் முக்கியம். அதனால இன்னைக்கு நிறைய அந்த காரியங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடியதான பகுதிகள். பலன் என்பதற்கான காரியங்களை நான் பலன் பெற்று விட்டேன், நான் பலன் அடைந்து விட்டேன், ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியத்தை வச்சு இன்னைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது தவறான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அது அப்படி அல்ல. நமக்கு கர்த்தர் பலத்தை கொடுப்பது ஜெபிப்பதற்காக, கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பது நம்முடைய பலவீனங்களை உதவி செய்வதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோவான் 14:26, John 14:26. என் நாமத்திலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியினுடைய இரண்டாவது இந்த
பலதரப்பட்ட விதங்களில். எதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையா இருக்கிறது என்று சொன்னால், எதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையா இருக்கிறார் என்று சொன்னால், இரண்டாவதாக டீச். He will teach you. நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவருடைய ஆவியானவர் எதற்கு நமக்கு தேவை என்றால், முதலாவதாக நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார், அவர் ஹெல்ப்பராக இருக்கிறார். இரண்டாவதாக ஆவியானவர் எதற்கு என்று சொன்னால், அவர் டீச் பண்ணுகிறவராக இருக்கிறார், போதிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னத்தை போதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக, அவர் போதிக்கிறார் என்பதான வசனங்களை சிலதை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கே எப்படி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இங்க I will teach you, நான் உனக்கு போதிப்பேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எதற்கென்றால் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு போதிக்கக்கூடியவராக. என்னத்தையா போதிக்கிறார்? அவரு என்ன போதிக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம், ஐசாயா 48:16 and 17. ஐசாயா 48:16, 17. நீங்கள் என் சமீபத்தில் வந்து 48 இல்ல 48 இல்ல 47 48 17 16 17. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் போதிக்கிறது எப்படி இருக்குமா? பிரயோஜனம் உள்ளதாய், ப்ராஃபிட்டபிள். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது பெனிஃபிட். ப்ராஃபிட், பிரயோஜனமாக இருக்குமா? யூஸ்ஃபுல். ஆண்டவருடைய ஆவியானவர் பேசுறது எப்படி இருக்குமா? போதிக்கிறது எப்படி இருக்குமா? யூஸ்ஃபுல்லா இருக்குமா? யூஸ்லெஸ்ஸா இருக்காது. யூஸ்லெஸ்ஸான காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பது இல்லை. யூஸ்லெஸ்ஸான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் யூஸ்லெஸ் காட் அல்ல, யூஸ்லெஸ் ஸ்பிரிட் அல்ல. நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்கக்கூடியதான ஆவியானவர் ஏதோ நமக்கு யூஸ்லெஸ்ஸான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர் அல்ல, யூஸ்ஃபுல்லான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். ஆனால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு டீச் பண்ணுகிறார். அதன் பெனிஃபிட்டான காரியங்களை, நமக்கு ப்ராஃபிட்டபிளான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு ப்ராஃபிட்டபிளான காரியம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதான காரியங்கள், அதுல பயனா இருக்கிறது, பிரயோஜனம் இருக்கிறது, நமக்கு தேவையா இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறத நம்ம கேட்கிறோமா? போதிக்கிறத நம்ம கேட்கிறோமா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோமா? ஆண்டவரே எனக்கு போதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோமா? ஆண்டவரே எனக்கு டீச் பண்ணுங்க நம்ம கேட்கிறோமா? ஆவியானவரே எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோமா? நம்ம கேட்கணும். ஆண்டவர் is a good teacher. So Holy Spirit, good teacher. நமக்கு நல்லதையும் போதிக்கக்கூடியவர், ப்ராஃபிட்டபிளான காரியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான Holy Spirit. ஆகினால் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். என்னத்தை போதிக்கிறாரா? யோவான் எழுதின நற்செய்தி நூலை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். John 16. மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வந்து நமக்கு போதிக்கக்கூடியதான 4 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன்.
ஒன்று, அவர் பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். பாவம் என்னது என்பதை குறித்து அவர் நமக்கு டீச் பண்ணக்கூடியவராக இருக்கிறாராம். எது பாவம், எது சின், எது பாவமான காரியங்கள், எது பாவத்தினுடைய காரியங்கள் என்பதை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். போன வாரத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்கு என்னை முன்னால கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுல, க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் சொல்லிட்டு அங்க போய் ஜோம் பண்ணி முடிச்சு கீழே இருக்கிற பொழுது ஆண்டு சொல்றாரு, இந்த ஜெபிக்கிற கூட்டா வந்து ஜோம் பண்ண, ஜெபிக்கிற கூட்டா வந்து ஜோம் பண்ண இல்லையா, அப்புறம் நீ பேசிக்க. ஜெபிக்கிறதுக்கு முன்னால வந்து ஜோம் பண்ணிட்டு போனா போயிட்டு இருக்க வேண்டிய வேலை. நீ வேண்டாம் அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாய் என்றால் அது அவமானப்படுத்துவதற்கு ஏதுவானது அல்லவா? உன்னால இல்ல, வந்திருக்கிற மக்களுக்கு அது ஏதுவானதா இல்லை இல்லையா? உடனே ஆண்டோடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டோட வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. வண்டியில வர ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஆண்டவரே என்னை தயவு செய்து மன்னியும். நம்முடைய தவறுகளை சின்ன காரியம் ஆனாலும் அந்த இடத்துல அது தேவ சமூகம். அது 10 பேர் இருக்காங்களா, 5 பேர் இருக்காங்களா, 2 பேர் இருக்காங்களா, ஒருத்தர் இருக்காங்களா, அது தேவையில்லை. ஆனா அந்த இடத்துல தேவனை ஆராதிக்கக்கூடியதான இடம், தேவனுடைய ஆவியானவர் அசைவாடுகிறதான இடம், ஜனங்களுக்கு அங்க கற்றுக் கொடுக்கக்கூடியதான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகையால் அந்த போதிக்கக்கூடியதான இடத்துல நாம் செய்யக்கூடியதான ஒரு சின்ன ஒரு காரியத்தை, அந்த காரியங்கள் நம்ம பார்வையில் அது சரியாக இருந்தால் முடிச்சிருங்க, நீங்களே முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மக்களுக்குள்ளாக வந்திருக்கிறவர்களுக்குள்ளாக இங்க பார்க்கிறவர்களுக்குள்ளாக எந்த நினைவுகள் உண்டாகும் தெரியல. ஒருவேளை உள்ளம் எப்படி இருக்குங்கிறது ஆண்டவர் அறிவார். தேவனுடைய பிள்ளைகளை நடத்துற உடனே நமக்குள்ளாக ஒரு உணர்வு தவறுதான் என்பதை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். Praise the Lord. சில பேருக்கு என்ன தவறு செய்தாலும் சின்னன்னா என்னன்னு தெரியாது, பாவம்னா ஏன் அப்படி தெரியுமா? நமக்கு தோல்ல சென்சிட்டிவ்னு ஒண்ணு இருக்கு. சென்சிட்டிவ் உணர்வு தொட்டீங்கன்னா அந்த எத்தனையோ செகண்டுக்குள்ளாக பிரைன் போய் அது டச் ஆகி அதுல இருந்து அந்த தொடுறவங்க அப்படிங்கிறது தெரியலாம். சில பேருக்கு குண்டு சிவிச்சு கொத்துனாலும் தெரியாது. அப்படிதானா? பின் அக்கு பஞ்சர் ஊசி குத்துறது தெரியல, அக்கு பஞ்சர் குத்திக்கலாமா? உணர்வுகள் இல்லாத ஒரு பகுதி. அது ஏன் தெரியுமா? அந்த தோல்ல அந்த டிஷ்யூ, அந்த இருக்கக்கூடியதான அதுல இருக்கக்கூடியதான அணுக்கள் எல்லாம் இறந்து விட்டது. அதனால அது உணர்வு இல்லை. அப்போ உணர்வு இருக்க வேண்டுமானால் உயிர் உள்ளது ஒன்று இருக்க வேண்டும். அந்த உயிர் உள்ளது இருக்க வேண்டுமானால் அதுதான் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியானவர் ஜீவனுள்ள ஆவியானவர் என்று வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஜீவன் உள்ளவர். அதனால ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளாக பிரவேசித்தது, அவர்கள் கால் ஊன்றி எழுந்து நின்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதனால் லைஃப் ஆஃப் ஸ்பிரிட், வாழ்க்கை அல்லது ஜீவனுடைய ஆவியானவர் அவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பாவத்தை குறித்து அந்த வசனத்தை கவனமாய் படிக்க நான் ஆசைப்படுகிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் முதலாவதாக என்னத்தை சொல்வாரா? பாவத்தை குறித்து நமக்கு முதல்ல நம்மளுடைய தவறுகளை பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறவராக இருக்கிறார். தவறான காரியங்கள் எது, எது தவறு, எது தவறான பகுதிகள், எது தவறான செயல்பாடுகள், எது தவறான நடத்தைகள், எது தவறான பகுதிகள், எது சின், எது சின்னான பகுதிகள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், இரண்டாவதாக நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்தக்கூடியவர். டீச்சிங் வேலைங்கிறது சாதாரணமான ஒரு வேலை இல்லை. டீச்சிங் ப்ரொஃபஸர்ல இருக்கக்கூடியதான மக்களை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அவங்க செய்யக்கூடியதான காரியங்கள், ஒன்று அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், அவர் சொல்லிக் கொடுக்கிறாங்க, அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. அப்படிதானே? டீச்சிங்ல இருக்கிறவங்களை பார்த்தா தெரியும். அவங்க சொல்லி கொடுப்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, கடிந்து கொள்வாங்க, தண்டிப்பாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் நீங்க அதைத்தான் செய்கிறார். அங்க வாசிக்கலாம். அவர் வந்து பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியால் பாவத்தை குறித்தும். அப்போ எதை குறித்து ஆண்டவர் டீச் பண்றாருன்னா, விசுவாசிக்கிற யாரை விசுவாசிக்கல, அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால். அப்ப விசுவாசிக்காததுனால பாவம். பைபிள்ல வசனம் சொல்லுகிறது,
விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். உனக்குள்ளாக விசுவாசத்தினால எது வரலையோ அது பாவம். விசுவாசத்தினால் வர வேண்டும், விசுவாசத்தினால் காணப்பட வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட்? விசுவாசத்தினால் வர வேண்டும். எந்த காரியங்களும் விசுவாசத்தினால. அப்போது விசுவாசத்தினுடைய பகுதிகளை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரா? இரண்டாவதாக, நீங்கள் இனி என்னை காணாதபடியினால் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினாலே நீதி குறித்து. அப்போ ரைச்சஸ்னஸ், பரிசுத்த ஆவியானவருக்கு நீதியை போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீதி என்ன என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். செல்ஃபிக் ரைச்சஸ்னஸ் அல்ல, சுய நீதி அல்ல, என்னுடைய சுய நீதியை காண்பிப்பது அல்ல. நான் அதை செய்து விட்டேன், நான் வானத்தை தாண்டி விட்டேன், நான் மதுரை தாண்டி விட்டேன், நான் ஆகாயத்திலே குதித்து விட்டேன், நான் இதை எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன் என்று சொல்லுவது அல்ல. இது அல்ல. அந்த இடத்துல அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார் சொன்னா, நீதியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய நீதி. என்ன நீதி? ஞானஸ்நானம் என்பது நீதி. மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது நீதி. இந்த நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுங்கள் என்று, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனுக்கு இடப்படும், கர்த்தருக்கு இடப்படு, ஆண்டவருக்கு இடப்படு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆகையால் தேவனுடைய இப்படி நீதி குறித்து சொல்லக்கூடியவர், தேவனுடைய நீதிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எது நீதியோ அந்த நீதியின் பாதையிலே நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் போதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அங்கே சொல்லப்பட்ட மூன்றாவதாக, அவர் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஜட்ஜ்மென்ட் ஆஃப் டே, நியாய தீர்ப்பினுடைய பகுதிகளை அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அடுத்ததாக கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் இரண்டாவதாக டீச் பண்ணக்கூடியதான பகுதிகளில் நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்னவென்று சொன்னால், அறிவிக்கக்கூடியவர், வரக்கூடியதான காரியங்களை முன்னறிவிக்கக்கூடியவர், வரக்கூடியதான பகுதிகளை முன்னால் சொல்லக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். வரக்கூடியதான சம்பவங்களை முன்கூட்டியே அறிவிக்கக்கூடியவர் என்பதை வேதவசனம் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? வரக்கூடியதை முன் அறிவிக்கிறவர். ப்ராஃபட் காட், இப்படி சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் அல்லது வரக்கூடியதான சம்பவங்களை, வரக்கூடியதற்கு என்ன சொல்வது? வருவதற்கு முன்பாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது? அதாவது வரக்கூடியதான காரியங்களை சொல்லக்கூடியவர். அதாவது முதல் வருவதற்கு முன்பாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். பாருங்க, வேதத்துல காரியங்கள் ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது. முதல்ல அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி போதிக்கிறார், என்னத்தை போதிக்கிறார் என்று சொல்லுகிறது. உதவி செய்கிறவர், யாருக்கு உதவி செய்கிறார், எப்படி உதவி செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதிக்கிறதை எப்படி போதிக்கிறார். மூணாவது அவரை குறித்து சொல்லப்படும் வரக்கூடியதான காரியங்களை முன்னறிவிக்கிறவர். ஒரு சில காரியங்களை நான் வேதாகமத்தில் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் Acts 21:11. Acts 21:11. அப்போஸ்தலர் 21:11. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியருடைய கைகளிலே ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றார். அதாவது அகபு என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி வரார். அந்த அகபு என்கிறதான தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்துல சம்பவிக்கக்கூடியதான ஒரு காரியத்தை சொல்லும். பவுல் அங்க இருக்கிறார். பவுலுடைய கச்சை, அவருடைய ஆடையை எடுத்துக்கொண்டு அவருடைய கையையும் காலையும் கட்டிட்டு அவர் சொல்றார், இந்த வஸ்திரத்துக்குரியவர் எருசலேமுக்கு போனா, இந்த எருசலேமுக்கு போற பொழுது அவனை இந்த கைகளினாலையும் கால்களினாலையும் கட்ட போறாங்க அப்படிங்கறத குறித்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்பதை குறித்து அவன் அறிவிக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதன் அல்லது அந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதான ஒரு சம்பவத்தை, அஸ்ட்ராலஜி அல்ல,
இது ஒரு ஜோசியம் அல்ல, இது ஒரு ஜோசியத்துக்குரிய காரியங்கள் அல்ல, வரக்கூடியதான காரியங்களை முன்னறிவிக்கிறவர் தான் ஆவியானவராக இருக்கிறார். இல்லையா சொல்லலாமா? ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்பாக, ஒரு சம்பவம் நடக்கக்கூடியதான காரியங்களுக்கு முன்பாகவே அவர் இப்படி சொல்லுகிறார், இந்த சம்பவங்கள், இந்த காரியங்கள் இந்த மனிதனுக்கு, இந்த ஆளுக்கு, இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு இது நேரிட போகிறது என்று சொல்லி தனிப்பட்ட விதத்துல அறிவிக்கக்கூடியவர், முன்னறிவிக்கக்கூடியவர். இந்த காரியங்கள் செய்கிறதான காரியங்கள் சரியானது, இந்த காரியங்கள் சரியாக செய்யக்கூடியதான காரியங்களை பரிசுத்த ஆவியின் மூலமாக சொல்ல முடியும். சில பகுதிகளை பார்க்கலாம். வேதாகமத்தில் பார்த்து சொன்ன வரக்கூடியதான சம்பவங்களை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அதனால வேதாகமத்தில் யோயாக்கீம் என்கிற ராஜாவை குறித்து நான் பார்க்கிற பொழுது அங்கே எரேமியா இதை குறித்து சொல்லுகிறார். எரேமியா அந்த யோயாக்கீம் கிட்ட பேசும்போது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள், பாபிலோனுடைய ராஜா வரப்போகிறார், நேபுகாத்நேச்சர் வரப்போகிறார், இந்த தேசத்தை அடிமைப்படுத்த போகிறார், 70 ஆண்டு காலங்கள் இது நடக்க போகிறது, அடிமைப்படுத்த போகிறார் என்று சொன்னபோது அவங்களை யாருமே ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, யாருமே ஏற்றுக்கொள்ளல. ஆனால் முன்கூட்டி சொன்ன காரியங்களை எல்லாரும் கோட்டை விட்டாங்க. ஆனால் எரேமியா கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொன்ன காரியங்கள் நடந்த எறினது. ஆகினால் 70 ஆண்டு காலங்கள் எருசலேம் அடிமைப்பட்டது, எருசலேம் நகரங்கள் தீக்கிரையாக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரங்கள் சொல்வதை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் முன்கூட்டியே சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளை முன்கூட்டி அறிவிக்கக்கூடியவர். இந்த வருடத்தினுடைய துவக்க நாளில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி தெரியல, எத்தனை பேருக்கு அது எண்ணத்துல இருக்குன்னு ஒருவேளை எழுதி வச்சிருந்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க, டைரியில போய் அந்த ஜனவரியில இந்த வருடத்துல நம்ம இந்த தேசத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்ன காரியங்கள்ல நடந்த சம்பவங்கள் ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஆண்டுல மிகப்பெரிதான அழிவு, தண்ணீரினால் அழியக்கூடியதான அழிவு அதிகமாக இருக்கும் என்பதை குறித்து ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து 9 மாதங்கள் ஆகிறது. இன்னைக்கு தண்ணீர்ல அழிவு வந்ததான காரியங்கள் ஏராளமானதாக இருக்கிறது. எத்தனையோ ஆண்டு காலங்கள் இப்படி நடக்கவே இல்லை, நூற்றாண்டுகளுக்கு பின்பாக இப்படி நடக்கிறது என்று சொல்லக்கூடியதான காரியங்கள் இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் தண்ணீரினால் சில பகுதிகள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்று தினத்தில் பார்த்தேன், ஏதோ ஒரு பகுதிகளில், வெளிநாடுகள்ல எத்தனையோ பகுதி மரங்கள் அந்த தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. 2 காரியங்கள் சொல்லப்படும். ஒன்று தண்ணீரினால், இரண்டாவதாக மரங்கள் சேதப்படும். 2 காரியங்கள் சொல்லப்பட்டதான காரியங்கள். இன்றைக்கு அதை சொன்னதுக்காக பெருமை இல்லை, வரக்கூடியதான காரியங்களை முன்கூட்டி அறிவிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஆண்டவருடைய ஆவியானவருடைய முன்னறிவிப்பினுடைய பகுதிகளை நாம் பார்க்கிற பொழுது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சபையிலே நடக்கக்கூடியதான காரியங்களை ஆண்டவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக செயல்படுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு வரக்கூடியதான திருச்சபையில நடக்கக்கூடிய அல்லது நடக்க வேண்டிய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக்ட்ஸ் 13:2 chapter 2 அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சபைக்கு சொல்லக்கூடியதான காரியங்கள், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருமுழப்பட்டினார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய திருச்சபை வளர்ச்சிக்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கே பேசுகிறார். நீங்க அங்க உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பட்டுகிறார். திருச்சபை வளர வேண்டுமானால், திருச்சபை பெருக வேண்டுமானால், திருச்சபையினுடைய பகுதிகள் வளர வேண்டுமானால், ஆகினால் இவர்கள் வெறும் தர்ம காரியங்களை வாங்குகிறதுக்காக இவங்க முதல்ல பவுல் பரமாவுடைய ஊழியம் என்னன்னு சொன்னா, முதல்ல அவங்க தர்ம பணத்தை வாங்குகிறவர்களா இருந்தாங்க. போய் சபைகள் இருக்கக்கூடிய பணத்தை முதல்ல பவுல் செய்ததான ஊழியம், 14 நிருபங்கள் எழுதினார், ஊழியம் செய்தார், பெரிய காரியங்களை பேசுகிற போது முதல்ல பவுல் செய்ததான காரியங்கள் சபையில முதல்ல அடங்கி இருந்தார். முதல்ல அங்க அடங்கி இருந்து அவர் கமாலியனுடைய பாதத்தில் கற்றுக்கொண்டவர் தான். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கீழாக அடங்கி கொண்டிருந்து கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பட்டு வரைக்கும் அவர் அமைதலாக இருந்தார். தர்ம பணத்தை வாங்குவார், கொண்டு போய் கொடுப்பார். அந்த காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தார். உதவிக்குரியதான காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் காலங்கள் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நான் அழைத்த, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற மினிஸ்ட்ரி செப்பரேட்டட், ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு நினைக்கிறேன், என்னுடைய ஊழியத்திற்காக நான் அவர்களை
பிரித்து விடுகிறேன். ஆனா பிரிக்கிறவர் அல்ல, ஊழியத்துல மினிஸ்ட்ரியில வளர்ச்சி தான் அதனுடைய growth ஆக இருக்கிறது. அதனால் வளர்ச்சி அடைவதற்கு இந்த 2 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகினால் இரண்டாவதாக வரக்கூடியதான காரியங்களை இந்த ஊழியத்துக்கு பவுல் இப்படி பயன்பட போகிறார், இந்த ஊழியத்திற்காக இப்படி செயல்பட போகிறார் என்பதை வரக்கூடியதான காரியங்களை சபைகளுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அதனால் மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். Acts 11:28. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கிலும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தால் அது அப்படியே கிளையுதி ராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. அது அப்படியே உண்டாயிற்று. ஆவியானவர் அறிவிக்கிறார், தேசத்திலே பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அறிவித்தார். அது கிளையுதின் ராயனுடைய காலங்களில் நடந்தது என்பதை குறித்து வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானுடைய சேவை, பரிசுத்த ஆவியானவர் யார், பரிசுத்த ஆவியானுடைய சேவை அல்லது